திண்டுக்கல் பன்றிக் கொழுப்புடன் திருப்பதி லட்டு ரிப்போர்ட் கேட்கும் அமித்ஷா. உள்ளே வரும் சிபிஐ. இந்தியாவின் பெருமை மிகு மற்றும் புனிதமான கோவில்களில் மிக மிக முக்கியமானது திருப்பதி ஏழுமலையான் கோவில். இந்த கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றது. திருப்பதிக்கு ஏழுமலையானை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரசாதமாக தலா ஒரு லட்டு வழங்கப்படும். இந்த லட்டுவை வாங்க எப்போதும் கூட்டம் அலைமோதும். இலவச லட்டுவை தவிர மேலும் தேவை என்றால் பக்தர் ஒருவர் ஒரு லட்டுவிற்கு ரூபாய் 50 செலுத்தி 2 சிறிய லட்டுகளை மட்டுமே வாங்க முடியும். பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவிற்கு ஆதார் அட்டை இருந்தால் மட்டுமே கிடைக்கும். இந்த அளவிற்கு திருப்பதி கோவில் பிரசாதமான லட்டுவிற்கு பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உண்டு. மேலும் திருப்பதி லட்டுவின் ருசி தனித்தன்மை வாய்ந்தது. உலகில் வேறு எங்கும் திருப்பதி லட்டு ருசியில் லட்டு தயாரிக்கப்படுவதில்லை, தயாரிக்கவும் முடியாது. 1715ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையானுக்கு நெய்வேத்தியமாக லட்டு படைக்கப்பட்டது. அப்போது முதல் ஏழுமலையானின் நெய்வேத்திய லிஸ்டில் லட்டு தவறியது இல்லை. ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் லட்டுவை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் நடைமுறை 1803இல் துவங்கியது. அப்போது ஏழுமலையானுக்கு படைக்கப்பட்ட லட்டை பூந்தியாக்கி பக்தர்களுக்கு வழங்கினர். பின்னர் 1940ஆம் ஆண்டு முதல் திருப்பதி வரும் பக்தர்கள் லட்டுவை பிரசாதமாக வாங்கி செல்கின்றனர். கடலை மாவு, முந்திரி, ஏலக்காய், நெய், சர்க்கரை, கற்கண்டு, உலர் திராட்சை ஆகியவை மட்டுமே கொண்டு திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு நாளைக்கு சுமார் 500 லிட்டர் அளவிற்கு நெய் பயன்படுத்தப்படுகிறது. சுத்தமான பசும்பால் நெய் மூலமாக லட்டு தயாரிக்கப்படுவதாக தேவஸ்தானம் கூறி வந்தது. இந்த நிலையில் அண்மையில் ஆந்திராவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம்தான் திருப்பதி லட்டு விவகாரத்தை இந்திய அளவில் பேசுபொருளாக்கியுள்ளது. திருப்பதியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை நிர்வகிக்கும் தேவஸ்தான நிர்வாகிகளும் மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் திருப்பதி கோவில் லட்டு தயாரிப்புக்கு என கொள்முதல் செய்யப்படும் நெய் விலை மிக மிக குறைவாக இருப்பது புதிதாக பொறுப்பேற்ற தேவஸ்தான செயல் அலுவலர் ஷமலா ராவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு குறைவான விலைக்கு சுத்தமான பசுமாட்டு நெய் எப்படி விநியோகம் செய்ய இயலும் என்று அவருக்கு தோன்றியுள்ளது. இதனையடுத்து கொள்முதல் செய்யப்பட்ட நெய்யை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளார் கோவில் செயல் அலுவலர் ஷமலா ராவ். ஆய்வு முடிவில் நெய் சுத்தமானது இல்லை என்றும் மேலும் திடுக்கிட வைக்கும் வகையில் நெய்யில் மீன் எண்ணெய், விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு முடிவுகள் வந்துள்ளன. என்னது, திருப்பதி கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதமான லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பா என அதிர்ந்து போயுள்ளார் ஷமலா ராவ். இதனை உடனடியாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் கவனத்திற்கு ஷமலா ராவ் கொண்டு செல்ல என்ன விலங்கின் கொழுப்பு என கண்டறிய குஜராத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்புமாறு கூறியுள்ளார் சந்திரபாபு நாயுடு. அத்தோடு விலங்குகளின் கொழுப்போடு நெய் சப்ளை செய்த நிறுவனத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறும் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். அப்போது நடைபெற்ற விசாரணையில் திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்தது தமிழ்நாட்டின் திண்டுக்கலை சேர்ந்த AR டெய்ரி எனும் நிறுவனம் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து கடந்த ஜூலை மாதத்துடன் AR டெய்ரி நிறுவனத்திடமிருந்து நெய் கொள்முதல் செய்வதை நிறுத்தியுள்ளது திருப்பதி தேவஸ்தானம். இந்த நிலையில் குஜராத்திற்கு அனுப்பி வைத்த நெய் மீதான ஆய்வில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன்படி திருப்பதி லட்டு தயாரிக்க AR டெய்ரி நிறுவனம் அனுப்பி வைத்த நெய்யில் மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு தவிர பன்றிக் கொழுப்பும் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனை செய்தியாளர்களை சந்தித்து திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷமலா ராவ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதாவது சுத்தமான நெய் என்பது பாலில் வெண்ணெய் எடுக்கப்பட்டு அதிலிருந்து நெய் எடுப்பதாகும். ஆனால் AR டெய்ரி நிறுவனம் கலப்படம் செய்து நெய்யை உருவாக்கியதாக கூறி அந்த நிறுவனம் திருப்பதி கோவிலுக்கு நெய் சப்ளை செய்ய தேவஸ்தானம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் திருப்பதி கோவில் பிரசாதமான லட்டு தயாரிக்கும் நெய்யில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு புகார் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஷர்மிளாவோ ஒருபடி மேலே சென்று CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே AR டெய்ரி நிறுவனம் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது என்பதால் அங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சென்று விசாரணை நடத்தினர். விசாரணை முடிவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. அதே சமயம் AR டெய்ரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன்
பழனி கோவில் அறங்காவலராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் மட்டுமல்ல, திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து பிரசாதமாக லட்டு வாங்கி சென்ற பக்தர்கள் அனைவரின் மனதிலும் தற்பொழுது பன்றிக் கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு விவகாரம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என சொல்லப்படுகிறது. சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக திண்டுக்கல் ஏஆர் டைரிக்குதான் வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இதனிடையே திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆய்வகத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்த நெய் தங்களுடையது இல்லை என ஏஆர் டைரி நிறுவனம் விளக்கமளித்துள்ளது.